ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஷுத்தூஸ் கிச்சன் துபாய். ஸ்ருத்திகாவுக்கு KG1ல சம்மர் வெக்கேஷனுக்கு நிறைய ஹோம்ஒர்க்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அது எல்லாத்தையுமே சூப்பராக செஞ்சு சப்மிட் பண்ணிட்டா. ஃபர்ஸ்ட் அவ டெக்ஸ்ட் புக்ல இருந்தே நிறைய பேஜஸ்லாம் கொடுத்து செய்ய சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் கொடுத்துருந்தாங்க. அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டா. UAE ரீகேப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே அவளை நான் படிக்க வச்சேன். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல ஆல்பபெட் ஸ்பின் அண்ட் ரைட் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இது குழந்தைங்களோட ரைட்டிங் ஹேபிட்டை ப்ராக்டிஸ் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. இதுல என் ஹஸ்பண்ட் SS ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்பின் வீல் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இந்த வீலை ஸ்பின் பண்ணும்போது எந்த லெட்டர் கிட்ட ஸ்பின் நிற்கிதோ அந்த லெட்டரை ஐடென்டிஃபை பண்ணி அந்த லெட்டர்ல ஸ்டார்ட் பண்ற ஒரு 5 to 10 ஆப்ஜெக்டோட பிக்சர்ஸை வரையணும். சூப்பரா அவளுக்கு தெரிஞ்ச அளவுல வரைஞ்சா. நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவளுக்கு எப்படி வரையணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். கலரிங்லாம் அவளோட இஷ்டத்துக்கு பண்ணியிருக்கா. ஒர்க் ஷீட்லயுமே அதே சேம் தான் கொடுத்துருக்காங்க. அதையும் அவ கம்ப்ளீட் பண்ணிட்டா. நெக்ஸ்ட் ஃபேன் லெட்டர் பேஜ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதுல பிரிண்ட் அவுட்டா எடுத்து கட் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஆல்பபெட் கிராஃப்ட் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இது மூலமா கிரியேட்டிவிட்டி அண்ட் மோட்டார் ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் A4 சைஸ் பேப்பர்ல A அப்படின்ற ஆல்பபெட்ல ஸ்டார்ட் பண்ற ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு திங்ஸை கிராஃப்ட் மூலமா நம்ம கொண்டு அதில் அசம்பிள் பண்ணி நம்ம A4 சைஸ் பேப்பர்ல ஸ்டிக் பண்ணணும். எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் உள்ள கிரியேட்டிவிட்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நாங்கள் சூப்பராக பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நேச்சர் ஆல்பபெட் கார்டு ஆக்டிவிட்டி. இது அவங்களோட ஃபைன் மோட்டார் ஸ்கில் அண்ட் லெட்டர் ரெகக்னைசேஷனை ரொம்ப சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் டெவலப் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பார்க் இல்லை அப்படின்னா பீச்ல போய் சில்ட்ரனை இந்த மாதிரி A அப்படின்னு மட்ல நம்ம எழுத வைக்கணும். இதை போட்டோ எடுத்து A4 சைஸ் பேப்பர்ல ஸ்டிக் பண்ணணும். நெக்ஸ்ட் மேக்ஸுக்கு ஆல் அபவுட் த நம்பர்ஸ் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்டிவிட்டி மூலமா நம்பர்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும். எத்தனை இருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்ணி அவங்களால ரெகக்னைஸ் பண்ண முடியும். A4 சைஸ் பேப்பர்ஸ்ல பெரிய சைஸுக்கு நம்பர்ஸை பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்து கொடுத்துட்டோம். ஸ்ருத்திகாவே தான் கலர் பண்ணா. உள்ள அவளே குட்டியா பீட்ஸ் மாதிரி ஸ்டிக் பண்ணியிருக்கா. இது மூலமா கவுண்டிங் அவளுக்கு ரொம்பவே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. 1ல இருந்து 10 வரைக்கும் இதே மாதிரி அவளே செஞ்சிட்டா. நெக்ஸ்ட் ரெயின் டிராப் கவுண்டிங் அண்ட் கட்டிங் ஆக்டிவிட்டி. இது எப்படி பண்ணிருக்கோம் அப்படின்னு தனியா வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கா மேல இருக்கிற கார்ட்ல கொடுக்குறேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் AB பேட்டர்ன் பேப்பர் மேட் ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டியும் எப்படி செஞ்சிருக்கோம் அப்படின்னு தனியா வீடியோவா போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கா மேல இருக்கிற ஐகார்ட்ல கொடுக்குறேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஷேப் ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டி மூலமா ஷேப்ஸை இன்னும் கொஞ்சம் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எந்த காம்பினேஷன்ல ஒரு ஷேப் பண்ணலாம் அப்படின்ற கிரியேட்டிவிட்டி திங்கிங் இருக்கும். A4 சைஸ் பேப்பர்ல ஜஸ்ட் நாங்க சர்க்கிள் அண்ட் ட்ரையாங்கிள் ஷேப்ஸ்க்கு கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபிஷ் ஷேப்புக்கு கொண்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் EVSல கைண்ட்னஸ் ஜார் அப்படின்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஜார்ல நிறைய கைண்ட்னஸ் ஆன வேர்ட்ஸ் எல்லாமே கலர் பேப்பர்ல ஹார்ட் ஷேப்ல டைப் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டேன். 1 வீக்குக்கு டெய்லி ஒவ்வொரு ஆக்டிவிட்டி பண்ற மாதிரி நான் பண்ண வச்சு அவளை போட்டோஸ்லாம் எடுத்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த ஆக்டிவிட்டி மூலமா ஸ்ருத்திகா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா. அவளோட கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு, எனக்கு கிச்சன்ல குக் பண்றதுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் கூட டாய்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விளையாண்டா. இந்த மாதிரி நிறைய குட் ஹேபிட்ஸ்லாம் டெவலப் பண்ணிக்கிட்டா. நெக்ஸ்ட் மை ஹெல்த்தி பிளேட் ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டி மூலமா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ்ஜீஸ்ல இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா. வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் கட் அவுட் எல்லாமே பேப்பர் பிளேட்ல வச்சு உட்டன் த்ரெட் மூலமா கவர் பண்ணியிருக்கோம். இது பார்க்கறதுக்கு
ஒரு ஹெல்த்தியான பிளேட் பாஸ்கெட் மாதிரி இருந்துச்சு. அவளுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே பிளேஸ் பண்ணியிருக்கா. நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷனை ஐடென்டிஃபிகேஷன் பண்றதுக்கான ஆக்டிவிட்டி. இது மூலமா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை இவனால அனலைஸ் பண்ணி பிக் பண்ணி அதில் கரெக்டான பிளேஸ்ல பிளேஸ் பண்ண தெரியுது. ஒரு ஃபோம் போர்டு எடுத்துக்கிட்டோம். இந்த போர்டில் சூப்பராக 3 டிவிஷனாக பிரித்து செஞ்சுருக்கோம். இது எப்படி செஞ்சோம் அப்படின்றத ஃபியூச்சர் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். டெய்லி இப்போ ரீடிங் ஹேபிட்டை எனக்கு கொண்டு வந்திருக்கா. நைட் டைம்ல இப்போ நானும் ஸ்ருதிகாவும் சேர்ந்து ஏதாவது ஒரு பெட் டைம் ஸ்டோரிஸ் கேட்டுக்கிட்டே தான் தூங்குறோம். சோஷியல் கேர் ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்கிற வார்ட்ரோப்ல தேவை இல்லாத திங்ஸ் எல்லாம் சார்ட்டேட் பண்ணி அன்யூஸ்டு கிளாத் அண்ட் டாய்ஸ் எல்லாமே டொனேட் பண்ற குட் ஹேபிட்டை இது மூலமா தெரிஞ்சுக்கிட்டா. டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த ஆக்டிவிட்டி கொடுத்தாங்க. பட் ஆனா 2-3 நாள் தான் பண்ணா. பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் அப்படின்ற ஆக்டிவிட்டி மூலமா சீடை அவங்களோட கிராண்ட் ஃபாதர் ஹவுஸ்ல பிளான் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கா. போட்டோஸ் மட்டும் அங்கிருந்து நாங்க எடுத்துக்கிட்டோம். டெக்கரேட்டிவான பென்சில் ஸ்டாண்டு வீட்லயே சூப்பரா செஞ்சோம். ஃபன் வித் கலர்ஸ் ஆக்டிவிட்டி மூலமா சூப்பரா கலர்ஃபுல்லான ஐஸ்கிரீமா பண்ணியிருக்கா. காட்டன் பட்ஸ் பேண்டிங் ஆக்டிவிட்டி மூலமா சூப்பரா கலர்ஃபுல்லான ட்ரீயை கிரியேட் பண்ணியிருக்கா. ஃபேமிலி அண்ட் நெய்பர்ஸ் கேர் ஆக்டிவிட்டி மூலமா ஒரு எம்மியான ஓரியோ மில்க் ஷேக்கை வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப டேஸ்டா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணி எங்களோட சம்மர் வெக்கேஷனுக்கான ஹாலிடே ஹோம்ஒர்க்ஸ் எல்லாத்தையும் முடிச்சு சப்மிட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் guys, ish you all.